உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிளையண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. கிளையண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட நிலா கிட்ட வந்துட்டு அந்த லேப்டாப் கிடைக்கல அப்படிங்கும்போது நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமே டெமோ காட்ட சொல்லி ராகவ் கேட்குறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க தேடுறாங்க லேப்டாப் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு அப்போ தான் ஞாபகமும் வருது. திவ்யா வந்து நல்லா யோசிச்சுப்பாரு, வீட்டில் எதுவும் வச்சுட்டு வந்துட்டியா அப்படிங்கும்போது, இல்லை திவ்யா நீ வரும்போது நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் உங்ககிட்ட தான் பேசினேன். அப்போ என்கிட்ட இருந்தது லேப்டாப், என் கையில் தான் இருந்தது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ எங்கே நிலா போயிருக்கோம் அப்படின்னோடனே இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நான் பைசா கொடுக்கும்போது ஆட்டோலே வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன் அப்படின்றாங்க. ஆட்டோலே வச்சுட்டு வந்துட்டியா, இப்போ எங்கே போய் தேடுறது, நீ எங்கே ஃபஸ்ட்டு ஆட்டோ ஏறின அப்படின்னு சொல்லும்போது, நான் அங்கே தான் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் ஏறி கிண்டி வரைக்கும் போகணும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது ராகவுக்கு ஒரே பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏன்னா கிளையண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காரு. கிளையண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அவங்களே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ராகவ், எப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, இனி யாருமே வரவே இல்லையே, எப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுறது, ஆக்சுவலாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ராகவுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே புரியலை. நிலா கிட்ட வந்துட்டு, என்ன நிலா இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி நான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தேன், இப்படி தான் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா அப்படிலாம் பேசும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே அழுக தாங்க முடியல. அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இப்போ சவாரி போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க வராங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏன் சோழன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ சோழன் கால் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள், என்னங்க ஆஃபீஸ் போயிட்டீங்களா, ப்ரெசன்டேஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, சொல்லிட்டீங்களா, இல்லை ஆஃபீஸில் என்னங்க சொன்னாங்க, நல்லா பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்கும்போது இப்போ வந்து நிலா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு அழுகிறத கேட்டோன்னே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஏங்க இப்போ அழுதுட்டு இருக்கீங்க, என்னங்க நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சோழன், நான் லேப்டாப்பை வந்துட்டு நான் வந்து ஆட்டோலேயே மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டீங்களா, என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த ஆட்டோலங்க போனீங்க அப்படிங்கிறாங்க. அங்கே தான் நம்ம வீட்டு வழியில் வர அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் வந்துட்டு ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதில் தான் ஏறி வந்தேன் நான். ஆனால் வந்துட்டு நான் இறங்கி போகிற டென்ஷனில் வந்துட்டு நான் ஆட்டோலே வச்சுட்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, கிளையண்ட்ஸ் கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, சரி விடுங்க, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுவீங்க நீங்கள், நான் இதை ஒரு காப்பி கூட எடுத்து வைக்கல தெரியுமா, லேப்டாப்பில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அசால்ட்டாக இருந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரெடி பண்ண உடனே ராகவுக்குள்ளாவது நான் அனுப்பியிருக்கணும், அது கூட நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி புலம்புறாங்க. சரிங்க, நீங்கள் ஏதாவது கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கல்லங்க, விடுங்க, இங்கே தானே நீங்கள் ஆட்டோ ஏறினீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பல்லவன் வந்துட்டு ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகும்போது ஒரு பாதி வழி போனதுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்துட்டு பைக் வந்துட்டு மூவ் ஆக மாட்டேங்குது, ஏதோ ரிப்பேர் ஆகிடுது அப்படிங்கிறனால அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எதுவுமே இல்லை. அப்போ பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஆட்டோலையாவது போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அதே ஆட்டோ கரெக்டாக வருது. அந்த ஆட்டோவை கை காட்டி தான் ஏறி உட்காடுறாங்க. உட்காரும் போதே வந்து பல்லவன் தான் அந்த ஓரத்தில் போய் உட்கார்றாரு. அங்கே ஒரு லேப்டாப் இருக்குதா அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போதே இது என்ன அந்த லேப்டாப் மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு, இருந்தாலும் நம்ம அன்னிக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமா, அவரே ஆட்டோக்காரோட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு காலேஜ் வரைக்கும் போயிட்டு காலேஜில் இறங்கி அவங்க பைசா கொடுத்துட்டு இறங்கி போகிறாங்க. அப்போ தான் ஆட்டோக்கார் திரும்பி பார்க்குறாரு, அங்கே வந்து லேப்டாப் இருக்குது அப்படிங்கும்போது, தம்பி என்னப்பா லேப்டாப்பை இங்கேயே வச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே 3 பேரும் போயிட்டு, லேப்டாப்பா அதெல்லாம் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு, என்னங்க லேப்டாப் உங்களோடது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தம்பி, இது என்னோட பேக்கே இல்லையே, இது வண்டியில் இருக்குது, நீங்கள் தான் இது விட்டு போகிறீங்களோன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் சொல்கிறாரு. இப்போ தான் இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் ஆகுது. டக்குன்னு போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேகமாக எடுத்து திறந்து பார்க்குறாரு. அது நிலாவோட லேப்டாப்பு, அதே பேக் தான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்டோவில் வேறு யாராவது வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிண்டி வரைக்கும் போச்சு, அதை ஆஃபீஸில் இறங்குச்சுப்பா, அங்கே தான் இறக்கி விட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. கிண்டி வரைக்கும் போனாங்களா, அண்ணே சுடிதார் போட்டிருந்தாங்களாண்ணே அவங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, சுடிதார் தான் போட்டிருந்தாங்க அப்படிங்கும்போது, அண்ணே அவங்க ஆள் எப்படின்னு இருந்தாங்க அப்படின்னோடனே, என்னப்பா தம்பி இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க, ஒரு பொண்ணு ஏறிச்சுப்பா, கிண்டி வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸில் இறங்குச்சுப்பா, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே அவங்க ஏறினாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏறின இடத்தையும் சொல்லும்போது, அப்போது இது எங்கள் அண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, அண்ணா இது ரொம்ப முக்கியமான விஷயம்ண்ணே, இன்றைக்கி எங்கள் அண்ணி இதை வச்சு தான்
தானே அவங்களோடதே இருக்குது, இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும், இது ஆட்டோலேயே அவங்க விட்டு போயிட்டாங்க போலண்ணே அப்படிங்கிறாங்க. என்னன்னு எனக்கு தெரியலப்பா, உங்களை எப்படிப்பா நான் நம்புறது, அவங்க தான் உங்கள் அண்ணின்னு எனக்கு எப்படி நான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, நான் உங்கள் முன்னாடியே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பல்லவன் ஃபோன் பண்ணோன்னே நிலா வந்துட்டு அங்கே வந்து கிளைண்ட்ஸ்க்கு விட அங்கே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, கிளைண்ட்ஸ் வந்து இன்னும் நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ராக வந்து நிலாவை திட்டிகிட்டு இருக்கும்போது ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் அங்கே போயிட்டு இருக்கும்போது மொபைலில் வந்துட்டு பல்லவனோட கால் வந்துட்டே இருக்குங்கிறத பார்த்துட்டு திவ்யா தான் போய் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில நிலா, இந்த மாதிரி பல்லவன் சொல்லிட்டு கால் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. பல்லவனா, அவன் காலேஜில் போனா இந்த டைமில் எதுக்கு அவன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. அண்ணி என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, பல்லவா நான் லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டேன்டா, காலையில் ஒரு ஆட்டோவில் வந்தேன்டா, அங்கேயே நான் மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் நினச்சேன் நீ இதோ இப்போ தான் அந்த லேப்டாப்பை நான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ எடுத்துட்டியா, அந்த ஆட்டோவில் எப்படிடா நீ எடுத்த அப்படிங்கிறாங்க. அண்ணி அது ஒரு பெரிய கதை அண்ணி, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஒரு ஆட்டோவில் தானே போகலான்னு சொல்லிட்டு வந்தோம், அந்த ஆட்டோவில் தானே இருந்துச்சு, கடைசியில் பார்த்தா அது அவரோடது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீ தெரிஞ்சிச்சு, இது அவரே சொன்னார் கிண்டியில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணை இறக்கி விட்டேன்னு, அது நீங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு தான் கேட்டேன், இதோ ஆட்டோக்கார் கூட நம்ப மாட்டேங்கிறாரு, நீ அவர் பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னோடனே குடுப்பல்லவா அப்படிங்கிறாங்க. வாங்கி பேசினோடனே, அண்ணா காலையில் நான் உங்கள் ஆட்டோவில் வந்தேன்லண்ணே, நான் தானே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இந்த பையன் திடீர்னு எங்கள் அண்ணியோடதுன்னு சொன்னோன்னே நான் நம்பாம தான் உங்ககிட்ட கேட்டேன், இந்த பையன் பாட்டுக்கு யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நீ என்னை தேடி பிடிச்சி வந்து கேட்டினா அப்புறம் நான் என்னம்மா பண்ணுறது, அதுக்காக தான் ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே அண்ணா ப்ளீஸ் அண்ணே அந்த லேப்டாப்பை எப்படியாவது அவங்ககிட்ட கொடுத்து விட்ருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிம்மா அந்த இப்போயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் வாங்கிக்கிறாரு. உடனே என்ன சொல்லிடுறாரு, டேய் நீங்கள் காலேஜுக்கு போங்கடா, நான் இன்றைக்கி வரல, ரொம்ப முக்கியமான விஷயம்டா, இது எங்கள் அண்ணியோடது, அதனால நான் அங்கே போகணும்டா அப்படின்னோடனே, சரிடா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து திரும்ப போங்களாட்டியுமே டைம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு பல்லவன் சோழனுக்கே கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது பார்த்தா சோழன் வந்து அங்கே ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயே போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்டுட்டு இருக்கும்போது பல்லவனோட கால் வருதுங்கும்போது இவன் காலேஜில் இல்லாமல் இப்போ இங்கே ஃபோன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுடா பல்லவா அப்படிங்கும்போது, அண்ணா நீ எங்கன்னு இருக்க அப்படிங்கும்போது, ஐயோ நிலா வந்து லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டாலாண்டா, அதான் இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் ஒவ்வொருத்தர்கிட்டே விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் தேவையே இல்லைண்ணே, அந்த லேப்டாப் இப்போ என்கிட்ட தான் இருக்குது, நீ உடனே வரியாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேப்டாப் உங்ககிட்ட எப்படிடா வந்துச்சு அப்படின்னோடனே, அண்ணா அதுக்கெலாம் டைம் இல்லைண்ணே, நீ முதல்ல இங்கே கிளம்பி வாயேன், நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லொக்கேஷன் சொல்லிடுறாரு. நீ அங்கே இரு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் கிளம்பி நேராக அங்கே போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறமா டக்குன்னு வந்துட்டு கார்லேயே வந்து நேராக அங்கே வராங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா பாண்டி வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா நிலா வந்து லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சோழன் சொல்லிடுறாரு. அதனால ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே போயிட்டு ஒவ்வொரு ஆட்டோக்கார்ட்டையே வந்துட்டு நடேசன் ஒரு பக்கம், சேரன் ஒரு பக்கம், சோழன் ஒரு பக்கம், பாண்டி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் பாண்டி வரதை பார்த்தோன்னா டக்குன்னு சேரன் வந்து நிப்பாட்டிட்டு டேய் லேப்டாப் கிடச்சிருச்சுடா அப்படின்னு, எப்படிடா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா நான் காரில் போகும்போதே சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்டில் வந்துட்டு சேரன் ஒரு சைடு தேடிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது பார்த்தா நடேசன் ஒரு சைடு வந்துட்டு ஒவ்வொருத்தட்டையாக விசாரிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சோழன் அப்படியே நிப்பாட்டி சொல்கிறாரு, அவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லும் போதே பார்த்தா இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் வண்டியில் ஏறிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நடேசனும் ஏறிக்கிறாரு, பாவண்டா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நேராக இப்போ வந்து ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா பார்த்தா அங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து நேராக மாடிக்கே எல்லாருமே போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா கிளையண்ட் வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்களா, இனிமேல் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே வராது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அவங்க வேகமாக வெளியே வர போகிறாங்க. கரெக்டாக இவங்களும் அது ஆஃபீஸ்குள்ளார என்ட்ரு ஆகிட்டு வேகமாக போயிட்டு எங்க நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இவன் மொத்த குடும்பமும் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே நிலாவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. என்னடா எல்லாருமே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு, என்ன எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு அங்கிள், என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஏமா நிலா என்னம்மா இப்படி பண்ணிவிட்ட, இந்தாம்மா முதல்ல இந்த லேப்டாப்பை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக கொடுக்குறாரு. நடேசன் சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நான் வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு நான் வந்து கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா இந்த பார் வாயை வச்சுட்டு இல்லாமல் இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காரு. அப்போ டக்குன்னு வந்து பார்த்தா லேப்டாப் வந்துட்டு சோழனோட கையில் இருக்குது. என்னங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, நீங்கள் முதல்ல ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக முடிங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளர போனோன்னே பார்த்தா அவங்க கிளைண்ட் கிட்ட போயிட்டு இவங்க வந்து சாரி சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்களேன், என்னோட லேப்டாப் கிடச்சிருச்சு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ ராகவும் நிலாவும் பேசுகிறாங்க. அதே மாதிரி கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்திலே இருந்தாலும் சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே அவங்க பண்ணது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு ஹாப்பியாகவும் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஏன் இப்படி லேட் பண்ணுறீங்க, இப்படி வந்துட்டு இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரி சார் அது என்னோட ஒரு இதில் தான் டென்ஷனில் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, ஏன்னா இவங்கெல்லாம் யார், எதுக்கு இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க
வந்திருக்காங்க அப்படின்னோடனே, சாரி சார், இவங்க எல்லாமே என்னோட ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஒரு லேப்டாக்காக மொத்த ஃபேமிலியுமே வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், மார்னிங் நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க தான் எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் போயிட்டு ராகவ் கிட்ட, ராகவ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, இனிமேல் வரப்போகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன், முக்கியமாக இந்த பொண்ணு தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பர்டிகுலராக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு நிலா அப்படியே பார்க்குறாங்க, இருக்காங்களா போயிட்டாங்களேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தா கீழே வந்துட்டு சோழன் நின்றுட்டுருக்காரு. அப்போ வேகமாக வராங்க, வந்துட்டு என்னங்க எங்கே மீதி பேர்லாம் காணோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இங்கே தாங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கிட்டு சைடில் நின்றுட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே எப்படி கிடச்சிது, எது எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏங்க, அது ஒரு பெரிய கதை. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஆளுக்கு ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டாக போயிட்டு ஒவ்வொரு ஆட்டோக்கார்ட்டே கேட்டு நாங்கள் தேடி அலைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப சாரி, நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படிங்கிறாங்க. இதில் என்னம்மா பெரிய கஷ்டம், இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. இல்லை அங்கிள், நீங்கள் கூட போய் தேடி அலைஞ்சிங்களா அப்படிங்கிறாங்க. பின் என்னம்மா, காலையில் நான் தான் உன்னை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டேன், லேப்டாப்லாம் வச்சு சாமி கும்பிட்டு போனேன், திடீர்னு இப்படின்னு ஒன்று கேட்டால் என்னால் சும்மா இருக்க முடியுமா? நான் எனக்கு தெரிஞ்ச டிரைவர் எல்லாருக்கிட்டையும் போய் நான் தேடினேன், இதை சோழன் ஒரு சைடு தேடினா, ஆனால் கடைசியில் லேப்டாப் எப்படி கிடச்சிதுன்னு இது வரைக்கும் எவனும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே நிலா திரும்ப கேட்குறாங்க, எப்படிங்க கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ வந்துட்டு சோழன் வந்து இப்படியே பார்க்குறாரு. பல்லவனை சொல்லலாமா இல்லை நம்மளை சொல்லிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. டக்குன்னு பல்லவன் என்ன சொல்லிடுறாரு, இல்லை நீ சோழன் தான் அதை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதை பார்த்தோன்னே, டேய் பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இருண்ணே நீ இந்த இடத்துலையாவது கொஞ்சம் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடா கொஞ்சம் பார்த்து பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நீங்கள் எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னோடனே, ஏங்க அவன் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, நான்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, இவன் வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டு இருந்திருக்கான், அப்போ அந்த ஆட்டோவில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதானே பார்த்தேன், இப்போ மட்டும் நீங்கள் நான் தான் பண்ணேன்னு சொன்னீங்க, அவ்வளோதான் நீங்கள் என்கிட்ட தொலைஞ்சிங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஏற்கனவே அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நின்று அந்த ஆட்டோக்கார்கிட்டையும் நான் பேசிட்டேன், பல்லவன் எனக்கு அப்போவே ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்டா டேய், நீ எல்லாத்தையும் பேசிட்டு தான் இப்போ என்ன நீ கோத்து விட பார்த்தியா, அப்போ இந்த இடத்துல நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருந்தா அவகிட்ட நான் எவ்வளோ பெரிய பல்பு வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைண்ணே சும்மா சொன்னேன் அப்படின்னு, நீங்கள் வேறு யாருமே எனக்கு தேவையில்லடா, நீங்கள் மட்டும் எனக்கு போதும், எனக்கு வேறு யாருமே செய்வனை வைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி அங்கிள் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. வேற என்னம்மா உனக்கு முடிஞ்சிருச்சா இல்லையா, அதான் எல்லாம் சொல்லிட்டு இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை அங்கிள், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது எனக்கு, நான் அதை பார்த்துட்டு நான் அப்புறமா வந்துடுறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா பார்த்து பத்திரமா வந்துடுவீல்ல, இல்லை இவனே சாயந்தரம் வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே திரும்ப நிலா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஆட்டோலே வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆட்டோவில் வந்துட்டு திரும்பவும் மிஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னோடனே, ஒரு வாட்டி பண்ணால் அதையும் திரும்ப பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் இந்த இடத்துல, சரிங்க நீங்கள் பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் பொருளெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு வரதோட நீங்களும் பார்த்து பத்திரமா சேஃபாக வீடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா அவங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்போவுமே வந்துட்டு பல்லவன்கிட்ட வந்துட்டு அவங்க ரொம்பவுமே ஒரு இதாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா பல்லவா, நீ மட்டும் பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணி பரவாயில்ல, நீ விடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கும்போது சோழனோட முகம் ஒரு மாதிரி இருக்கு. சரி இந்த இடத்துல கூட பல்லவனை தானே பேசுகிறாங்க, நம்ம தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி ஓட்டிட்டு போய் அந்த டைமுக்கு கொடுத்தோம், அதை என்னை பற்றி ஏதாவது அவள் பேசுகிறாளா, அதெல்லாம் பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவராக நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ அதையுமே பல்லவன் பார்த்துட்டு டக்குன்னு இப்போ என்ன சொல்லிடுறாருன்னா, அண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்ன உடனே அவ்வளோ சீக்கிரத்துலலாம் என்னால் கொண்டு வந்திருக்க முடியாது அண்ணி, நீங்கள் பார்த்தீங்களா கரெக்டாக நாங்கள் உள்ளே வரதுக்கும் உங்கள் கிளைண்ட் எல்லாம் வெளியே வரதுக்கும் சரியாக இருந்துச்சுல்ல, அப்போ நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்தோன்னா அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறாரு. யார் அப்படின்னோடனே, சோழன் தான் நீ, அண்ணன் மட்டும் கரெக்டான டைமுக்கு அங்கே வரணும்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு அவ்வளோ ஸ்பீடாக வரலன்னு வச்சுக்கோங்க, எங்களால் வந்திருக்கவும் முடியாது, நீங்கள் ப்ரெசன்டேஷனாக அவங்ககிட்ட காட்டியிருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து சோழனை பார்க்கும்போது சோழன் அப்படியே சிரிக்கிறாரு. உடனே தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் எனக்காக இத்தனை பேர் குடும்பமாக சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, ஏம்மா நிலா, இந்த குடும்பத்துக்காக நீ என்னென்னமோ பண்ணியிருக்க, இந்த குடும்பத்துக்கு மேலே இப்போ மரியாதை வந்திருக்கு அப்படின்னாலே நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஏன் இந்த பயலுங்களை எடுத்துக்க, எப்போ பாரு நைட்டில் வந்துட்டு ஒருத்தனும் உருப்படியாக வீட்டுக்கு வரமாட்டான், இல்லை டைமுக்கும் வரமாட்டானுங்க, ஒழுங்காக உட்காந்து சாப்பிட மாட்டானுங்க, சேர்ந்து உட்காந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு தான் கிடப்பானுங்க. ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாகவே இருக்குது, டைமுக்கு அவன் வீட்டுக்கு வரான், நேரத்துக்கு உட்காந்து சாப்பிட்றானுங்க, அது குடும்பமாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம் பத்தியா, இதெல்லாம் நீ வந்ததுக்கு
அப்புறம் தான் நடக்குது, உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகுது. ஸோ இந்த இடத்துல பல்லவன் தான் கண்டுபிடிச்சாரு, அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னாலுமே ஸோ கரெக்ட் டைமுக்கு சோழன் கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அன்பு கூடுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.